ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து உங்கள் கேஎஸ் உமேட்லேருந்து பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மீண்டும் மறுபடியும் வந்து பேக் டு குக்கிங் வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னாக்கா, நம்ம வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் என் ப்ராதரும் வந்து செய்வோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன் ஸ்டைலில் வெஜிடேரியன் டவுஃபு எல்லாத்தையும் வச்சு நம்ம மீ கோரிங் பாசை செய்ய போகிறோம். வாங்க அதுக்கான திங்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீ குனிங் வந்து நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் தொப்பால் இருக்கும், இன்னும் நிப்பீஸாக இருக்கும். ஸோ நாங்கள் நிப்பீஸானது எடுத்துக்கிட்டோம். ஸோ அது வந்து ஒரு 3 பொங்கூஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இது வந்து வெஜிடேரியன் டவுஃபுவை இது வந்து நீங்கள் எங்கே வாங்கினாக்கா வந்து இந்த இந்த ஃப்ரோசன் ஃபுட்லாம் வைக்கிறாங்கன்னா அங்கே கண்டிப்பாக வைப்பாங்க. முக்கியமாக சைனீஸ் கடையில் வந்து இது இருக்கும். ஸோ நீங்கள் இது அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். இது வந்து வெஜிடேரியனோட. அப்புறம் கடுகு கீரை, தவுகி வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அப்படி தவுகியை போடணுன்னா நீங்கள் கடுகு கீரை மட்டும் போட்டுக்கலாம். நாங்கள் 2மே போடுறோம். அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம், பூண்டு ஒரு 3 பல், வெங்காயம் வந்து 2, அப்புறம் சாஸ் வந்து இது கிச்சப்பக்கை நாங்கள் வந்து டைகர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கிச்சப் மாசின் இது வந்து ஜாலினோட. அப்புறம் இது வந்து வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ் வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ். இதுவும் நீங்கள் நார்மல் கடையிலே பார்க்கலாம். நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அப்புறம் பாசா சொன்னாலே ரொம்ப முக்கியமானது சோள மாவு நான் வைக்கல, நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ வழக்கம் போல் ஒரு சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக்கிட்டு அப்புறம் வெட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டையும் பாருங்கள், பூண்டையும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஏன் வெங்காயம் நிறைய போடுறாங்கன்னா 3 பொங்குஸ்லாம் நிறைய போடுறாங்க. ஸோ போட்டு 2த்தையும் நல்லா வதக்குங்க. பூண்டை வந்து நீங்கள் சின்ன சின்ன சாப் பண்ணிக்கணும், குட்டி குட்டியாக பாருங்க. நல்லா போட்டு கிண்டுங்க. இது 2மே நல்லா பொரிஞ்சு நல்லா வெந்து வரைக்கும் கிண்டுங்க. அப்புறம் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச வெஜிடேரியன் டவுஃபு போட்டுக்கோங்க. இது வந்து வெஜிடேரியன் ஸ்டைல் காய்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து வெஜிடேரியனோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ருசியாக இருக்கும். ஸோ இதை போட்டு இதை பொரிக்கிறவங்க பொரிச்சிக்கலாம், பொரிக்காதவங்க நீங்கள் அப்படி கூட போடலாம். இது வந்து வெஜிடேரியனோட டவுஃபு. அப்புறம் பட்டை மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. உரப்பு இது வந்து ஆப்ஷனல். அப்போ நீங்கள் போடனா கூட பிரச்சனை இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான், உங்கள் விஷ். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பட்டை மிளகா போட்டிருக்கோம். ஸோ பட்டை மிளகாவை போட்டு பட்டை மிளகா தூள் கருப்பு சில்லி கறி இதை போட்டு நல்லா கிண்டுவோம். சில பேருக்கு உரப்பு பிடிக்கும். ஸோ உரப்பு பிடிக்கிறவங்க இந்த மாதிரி போட்டு செய்யலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உரப்பு பிடிக்கும். அப்படி நல்லா கொதிச்சு வந்தோடனே கடுகு கீரையை அதில் சேர்த்துக்கோங்க. கடுகு கீரையை நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க, போட்டு நல்லா வதக்குங்க. வந்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான சேர்த்துக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. நம்ம கிச்சா போட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப போட்டால் அப்புறம் கறி ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் போட்டு அதிகம் நல்லா வதக்குங்க. நல்லா வந்து இந்த தூமித்தோட மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துச்சுக்கோங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. பார்க்கும்போது வந்து நல்லா வாசமாக இருக்குது. நம்ம இன்னும் எதுவுமே ஊற்றலை பாருங்கள், ஊற்றாமலே வந்து வாசமாக இருக்குது. இது வந்து சைவத்தோட ஸ்டைல். ஸோ அப்புறம் சீரம் வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கிச்சப்பக்கை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. பக்காட் ஊற்றிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கிச்சப் மாசின் இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கணுங்க. சரி, நல்லா வதக்குங்க. ஒன்றா சேர்த்து முடிச்சோம். இது வந்து பாசா. ஸோ அதை போட்டுட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துக்கோனாக்கா அந்த உப்புலாம் வெந்தால் அந்த பெரிசெல்லாம் நல்லா வேகணும். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வேக விட்டால் தான் நல்லா இதாகும். இன்னும் நம்ம பாசா சேர்த்துக்கணும். ஸோ தண்ணி சேர்த்து அதை கொதிக்கும். இது பாருங்க எல்லாம் நல்லா கொதிச்சு வாசமாக வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் முதல்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து சின்ன சைஸ் மீன் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ருசியாக இருக்கும். அதனால் நமக்கு திகட்டாது. அதுவே பெரிய மீனாக நம்ம ரொம்ப சாப்பிட முடியாது. நமக்கு நல்லா கிண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் வந்து சோள மாவு கரைச்சி வச்சதை ஊற்றிக்கோங்க. இது ஏன் சோள மாவு நம்ம ஊற்றினாக்கா எல்லாத்துக்கும் தெரியும். சோள மாவு வந்து ஊற்றினா தான் அந்த மீன் வந்து பாசமாகும். அதுக்கு சோள மாவு வச்சுட்டு நல்லா கிச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் தவகையை வந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். தவகை வந்து நம்ம சொன்ன தான் ஆப்ஷனல். அப்போ நீங்கள் போடலன்னா பிடிக்கலன்னா நீங்கள் போட வேணும். ஸோ தவகையை சேர்த்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கிண்டிடணும். பாருங்கள், பாசாவை வச்சு நல்லா கிண்டணுங்க. அப்புறம் பச்சை மிளகா போடலாம், சோப்பு மிளகா போடலாம். இது வந்து ஜாஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்கு தான். ஸோ போட்டு நல்லா இது பாருங்க, நல்லா கிண்டியாச்சு. பாருங்கள் நல்லாயிருக்கு. ஸோ வாங்க நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ காய்ஸ் வாங்க நம்ம வந்து இப்போ நான் காமிக்கிறேன். இது வந்து நான் வந்து அசைவம்னால முட்டை பொரிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து செய்வோம். அப்புறம் இது வந்து நம்மளோட
சம்பால் இக்கன் ப்ளீஸ். நாங்கள் வந்து இன்னும் கூடி சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறேன் ஃபுட் ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன். அதான் இது. நாங்கள் இன்னும் இந்த பேக்கேஜிங் வந்து நான் இன்னும் ஸ்டிக்கர்லாம் ஓட்டல. இது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ கூடி சீக்கிரத்தில் நாங்கள் வெளியாக்கிடுவோம். இதை வந்து லைட்டாக இது வந்து நான் அசைவம்னாலும் நான் சாப்பிடுவேங்க. ஏன்னா என் அம்மா செய்வோம். ஸோ அது லைட்டாக எடுத்து இப்படி எடுத்து இப்படி இருக்கும். இப்படி எடுத்து இதில் லைட்டாக ஒரு ஓரமாக வச்சு சாப்பிட்லாங்க. அதான் நான் குடிச்சு வெளியாக போடுறது தான் இது. அதோட பேக்கேஜ் வந்து ஏற்கனவே இப்படி தான் இருக்கும். 2 பக்கெட் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். நாங்கள் வந்து உள்ளுக்கு வச்சு கொடுப்போம் இந்த சம்பால் இக்கன் ப்ளீஸ். ஸோ இதை வந்து இந்த மீனோட வச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது வந்து லேசாக அந்த சம்பல் லேசாக வச்சு இதில் அப்புறம் முட்டை ஒரு பகுதி வந்து வெட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ நல்லா இருக்குது. இதுக்கு வந்து தண்ணி நாங்கள் வந்து ஜூஸ் கலக்கிருக்கோம். நீங்கள் தேவை குடிச்சுன்னு ஜோக்காக இருக்கும். தேவை சுட இது வந்து என்ன கேட்டாக்கா எங்கள் அம்மாவோட மீ கோரிங்க மாமா அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் வந்து யார் யார் வெஜிடேரியனோ கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் வெஜிடேரியன் மீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் நம்மளோட கேஸ் நம்மகிட்ட ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே போய் சேரட்டும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கைஸ்.